வாங்க இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கொத்தவரங்காய் வச்சு ஒரு சூப்பரான அசத்தலான புதுவிதமான பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? கண்டிப்பாக இந்த டேஸ்ட் நீங்கள் செஞ்சுருக்க மாட்டீங்க. ஸோ இதை ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் வேண்டாம்னு யாருமே சொல்ல மாட்டீங்க. சரியா? வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ கொத்தவரங்காய் வாங்கியிருக்கேங்க. இந்த கொத்தவரங்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம எப்பவும் பொரிக்கிறதுக்கு கட் பண்ணுவோம்ல, அது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இருங்க, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்களா? இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது என்ன பண்ண போகிறோம்னா, அப்படியே ஸ்ட்ரைட்டாக நம்ம செய்ய போகிறது கிடையாது. இதை முன்னாடியே அவிச்சு வச்சுக்கணும். சரியா? நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, கொத்தவரங்காய் வாங்கினா அதை எப்போவுமே அவிச்சிட்டு செய்யுங்க. இல்லைன்னா வாயு சம்மந்தமான ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னு எனக்கு தெரியலை. ஸோ வாங்க நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்களா? அப்போ நான் தண்ணியில் போட்டு கூடவே கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தவரங்காய்க்கு ஏற்ற உப்பு போட்டு நல்லா வேக வச்சுருங்க. நான் வேக வச்சுட்டு இதை தண்ணி இல்லாமல் வடிகட்டி வச்சுக்கோங்க ஒரு பக்கம். இப்போ வாங்க அடுப்பை ஆன் பண்ணி அதில் கடாயை வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஓகேவா? இப்போ எண்ணெய் ஹீட் ஆகட்டும். எண்ணெய் ஹீட் ஆனதும் தேவையான அளவு கொஞ்சமாக கடலைப்பருப்பு, ஓகேவா, இந்த போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா பொரியட்டும். கூடவே கடுகும் சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ கொஞ்சமாக பெரிய வெங்காயங்க, ஏன்னா கொத்தவரங்காய் அதிகமாக எடுத்துக்கல, இந்த வெங்காயம் போதும். அந்த பெரிய வெங்காயத்தில் பாதிங்க அதை இந்த மாதிரி முட்டைக்கு நறுக்கிற மாதிரி நறுக்கிக்கோங்க. சரியா? பொடிசா நறுக்கி அதையும் நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு கூட இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி கொத்தவரங்காய் வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ உப்பு நீங்கள் பார்த்து கவனமாக சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டுருங்க. கூடவே கருவேப்பிலையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? போட்டு நல்லா கிளறிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்குதில்ல, நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, கொஞ்சம் பெருங்காயத்தூள் இதில் சேர்த்துக்கிறோம். சரியா? பாருங்கள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள். நான் சொன்னல கொத்தவரங்காய் வாயு ப்ராப்ளம் வரும்னு சொன்னல, அதனால் கொஞ்சமாக வாசனைக்காகவும் அந்த பிரச்சனைக்காகவும் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இதை நல்லா எண்ணெயில் நல்லா போட்டு வெங்காயத்தோடு கலந்து விட்டுருங்க. ஒரு அருமையான வாசனை வருங்க வதக்கும்போது. அவ்வளோதான். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தேங்காய், ஓகேவா, பாருங்கள், தேங்காய் அந்த மாதிரி பல்லாக கட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டா நீங்கள் நீளமாக கூட போட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு சீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. காரம் உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வரமிளகா, ஓகேவா, போட்டு ஒரு சுற்றிடுங்க. இப்போ அந்த சுற்றுனதை இதோட கலந்துக்கோங்க. பார்த்தீங்களா எந்த அளவுக்கு இருக்குன்னு? நல்லா கலந்துட்டு இதை நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்கிக்கோங்க. சரியா? இப்போ நம்ம அங்கே அவிச்சு வச்சுருக்கோம்ல, கொத்தவரங்காய் வேக வச்சுருக்கோம்ல, அதை தண்ணி இல்லாமல் கலந்துக்கிற வேண்டியதுங்க. இதை நல்லா கிளறி விட்டுருங்க. சிம்மிலே வச்சு கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா அந்த தேங்காய் இந்த கொத்தவரங்காயோட சேர்கிற அளவுக்கு, அந்த மிங்கிளாகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. சரியா? அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான கொத்தவரங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ட்ரெடிஷ்னல் விழாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. Thank you.